அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி என்பிஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கிய அறிவிப்புகள், என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டையில் பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த அனைத்து நபர்களுக்குமே தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது. அதாவது தகுதி வாய்ந்த அனைத்து நபர்களும் மீண்டும் ரேஷன் அட்டைக்கு, அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000க்கு விண்ணப்பித்த நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 1000 கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே 2024 முதல் 2025 நிதியாண்டில் கூடுதல் நபர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி 13,750 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி இந்த 13,750 கோடி மகளிர் உரிமை தொகைக்கு மட்டுமே என அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி கூடுதல் நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மீண்டும் புதிதாக இணைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த அனைத்து நபர்களுக்குமே கிடைக்கப்பட வாய்ப்புள்ளது. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்கள் ஏராளமான மக்கள் கண்டிப்பாக இந்த சலுகைக்கு விண்ணப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி அனைவருக்குமே அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று ரேஷன் கடைகளுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. ரேஷன் கடை ஊழியர்கள் ஒரே தவணையாக அனைத்து பொருட்களும் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும். மக்களை இந்த பொருள் வாங்க வேண்டும், அந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது என தற்போது தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு முக்கிய உத்தரவு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.